வெல்கம் டு கணினி ஆஜான். நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைனக்ஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, லைனக்ஸில் வந்து எப்படி ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து மேனேஜ் பண்ணுறது இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வரில் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு சர்வர் எடுத்திருக்கேன். இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி கனெக்ட் ஆகி செக் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா LSBLKன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கமாண்ட் கொடுக்குறேன் LSBLK. ஸோ இது கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். என்னென்ன டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா FDO, அப்புறம் SDA, அப்புறம் SRO. FDAங்கிறது ஃப்ளாப்பி டிஸ்க் ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃப்ளாப்பி டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்கு, அது FD0. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து 4K, டைப் வந்து டிஸ்க் எதுலையுமே மவுண்ட் ஆகலை. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா SDAங்கிறது ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, எவ்வளோ சைஸ் வந்து உங்களுக்கு இதாகிருக்குன்னா 40 GB கனெக்ட் ஆகிருக்கு, டைப் வந்து டிஸ்க்குன்னு இருக்குது. ஓகே, ஸோ அந்த SDA ஹார்ட் டிஸ்கில் 2 பார்ட்டிஷனாக வந்து செப்பரேட் ஆகிருக்கு, 2 பார்ட்டிஷனாக வந்து இருக்குது. ஒரு பார்ட்டிஷன் வந்து SDA1, இன்னொரு பார்ட்டிஷன் வந்து SDA2. SDA பார்ட்டிஷனில் 1 GB ஒரு பார்ட்டிஷன். அது வந்து எதுக்கு மவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட் பார்ட்டிஷனுக்கு வந்து மவுண்ட் ஆகிருக்கு. அதாவது பூட் பார்ட்டிஷனுக்கு வந்து 1 GB வந்து மவுண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா SDA2. ஓகே, அது வந்து 2 LVM பார்ட்டிஷனாக வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து CentOS ரூட்னு சொல்லிட்டு ரூட் பார்ட்டிஷனுக்கு வந்து 37 GB வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆகிருக்கு. டைப் வந்து LVM. ஓகே, ஸோ இந்த டைப் LVMங்கிறத வந்து லேட்டராக நம்ம LVMனா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரூட் பார்ட்டிஷன் வந்து எந்த டைப்பில் வந்து மவுண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா LVM டைப்பில் வந்து மவுண்ட் ஆகிருக்கு. ஓகே, எங்கே ரூட் பார்ட்டிஷனில் ரூட் டைரக்டில் போயிட்டு மவுண்ட் ஆகிருக்கு. எவ்வளோ ஜிபின்னு பார்த்தீங்கன்னா 37 GB வந்து மவுண்ட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன நேமில் இருக்குது, CentOS ஸ்வாப்னு இருக்குது. ஓகே, அது வந்து 2 GB சைஸில் LVM டைப்பில் ஸ்வாப் பார்ட்டிஷனாக வந்து மவுண்ட் ஆகிருக்கு. ஓகே, லாஸ்ட்டில் இருக்க SR0ங்கிறது வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் CD-ROM டிரைவோட நேம். ஓகே, SR0ங்கிறது CD-ROM டிரைவ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைப் வந்து ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து 2 பார்ட்டிஷனாக இருக்குது. ஃப்ளாப்பி டிஸ்க் ஒன்று இருக்குது, CD-ROM டிஸ்க் ஒன்று இருக்குது. ஹார்ட் டிஸ்கில் வந்து SDA1, SDA2 2 பார்ட்டிஷனாக வந்து மவுண்ட் ஆகிருக்கு. SDA1 வந்து பூட் பார்ட்டிஷனில் வந்து மவுண்ட் ஆகிருக்கு. SDA2 2 லாஜிக்கல் வால்யூமாக வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆகிருக்கு. அதில் CentOS ரூட்டுங்க நேமில் இருக்கிறது வந்து LVM டைப்பில் வந்து ரூட் பார்ட்டிஷனுக்கு வந்து மவுண்ட் ஆகிருக்கு, ரூட் டைரக்டுக்கு வந்து மவுண்ட் ஆகிருக்கு. CentOS ஸ்வாப் நேமில் வந்து 2 GB வந்து LVM டைப்பில் ஸ்வாப்புக்கு வந்து மவுண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ SDA இந்த ஹார்ட் டிஸ்க்கு, FDங்கிறது ஃப்ளாப்பி டிஸ்க்கு, SR0ங்கிறது CD-ROM டிரைவ். ஓகே, இப்போ டோட்டல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ஸ்பேஸ் வந்து 40 GB. அதில் வந்து 1 GB 2 GB வந்து 1 GB பூட்டுக்கும் 2 GB ஸ்வாப்புக்கு வந்து மவுண்ட் ஆகிருக்கு. பேலன்ஸாக உள்ள 37 GB வந்து ரூட் பார்ட்டிஷனுக்கு வந்து மவுண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இன்னொரு ஹார்ட் டிஸ்கை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்னொரு ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து ஹார்ட் டிஸ்கை வந்து எப்படி வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணுறது, அதை எப்படி பார்ட்டிஷன் பிரிக்கிறது, ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு வெர்ச்சுவல் மிஷினு. ஓகே, ஸோ இந்த வெர்ச்சுவல் மிஷினை எங்கே மவுண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இது Hyper-Vங்கிற ஒரு வெர்ச்சுவல் என்வரன்மெண்ட்டில் இருக்குது. Hyper-Vங்கிற ஒரு வெர்ச்சுவல் சாஃப்ட்வேர். ஸோ அதில் வந்து நான் CentOS சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, வெர்ச்சுவல் ஆகிட்டு. ஸோ அதில் வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், சர்வரை வந்து ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, சர்வர் என்ன பண்ண போகிறேன், ஷட் டவுன் பண்ண போகிறேன். பவர் ஆஃப்னு கொடுக்குறேன். ஓகே, பவர் ஆஃப். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சர்வர் ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கிறேன். திருப்பி அந்த வந்து சர்வரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சர்வர் ஃபிசிக்கல் மிஷினுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், வெர்ச்சுவல் மிஷினை வந்து எடுத்து நான் பண்ணுறேன். ஓகே, ஃபிசிக்கல் டிரைவும் இதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணுவோம், இதில் வந்து வெர்ச்சுவலேஷனாக வந்து நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வெர்ச்சுவல் மிஷின் வந்து ஷட் டவுனில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த மிஷினை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி செட்டிங்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் IDE கண்ட்ரோலை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்குது. உங்களுக்கு ஒன்று வந்து DVD டிரைவ், இன்னொன்று வந்து ஹார்ட் டிரைவ். அப்போ இன்னொரு டிரைவ் வந்து நம்ம இன்னொரு ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஹார்ட் டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட். ஸோ இதில் போயிட்டு IDE கண்ட்ரோல் ஒன்று இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது, SCSI கண்ட்ரோல் இருக்குது. நான் டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ IDE கண்ட்ரோலர் தான் இது பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதில் வந்து
டிஃபால்ட்டாக அப்படி செலக்ட் ஆகிருக்கட்டும். ஒன்று வந்து யூஸில் இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இப்போ விர்ச்சுவலாக இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸ் போகிறோம். அது சர்வரை செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ், அதில் ஐடி கண்ட்ரோலை செலக்ட் பண்ணுறோம். ஹார்ட் ட்ரைவ் டிவிடி ட்ரைவ்னு இருக்குது. ஹார்ட் ட்ரைவ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் டிஃபால்ட்டாக என்ன செலக்ட் ஆகிருக்கோ அப்படி இருக்கட்டும். ஸோ அதில் போய்ட்டு நியூ கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன டிஃபால்ட்டு டைப்பு VHDXA இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபிக்ஸட் சைஸு, டைனமிக்கு, டிஃபரன்சிங். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஹைப்பர்-V படிக்கும்போது இதை பற்றி நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் சைஸ்னால் இப்போ நீங்கள் வந்து 8GB கொடுத்தீங்கன்னா அந்த 8GBயும் ஃபிக்ஸட் சைஸாக வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து உடனே அலோகேட் பண்ணிடும். ஹார்ட் டிஸ்க்லேருந்து விர்ச்சுவலாக 8GB என்ன பண்ணுறோம், செப்பரேட்டாக ஹைப்பர்-Vயில் வந்து அலாட் பண்ணிடும். டைனமிக்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ 8GB பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும். மற்ற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் டெஸ்டிங்கு டைனமிக்லி எக்ஸ்பேண்டிங்கே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டைனமிக்கே நான் எடுத்துக்கிறேன். டைனமிக் எக்ஸ்பேண்டிங். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். நியூ HDD1 கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு சேவ் ஆகிற பாத்து. ஓகே, ஸோ இதை வந்து ஆல்ரெடி நான் வந்து இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து C டிரைவில் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எங்கே போய் சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் வந்து டிஃபால்ட்டு பாத்தில் போய் சேவ் ஆகும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் இந்த சர்வரை வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷனில் இந்த விர்ச்சுவல் டிஸ்க்கை நான் க்ரியேட் சேவ் பண்ணுறேன். ஓகே, 7.2ல் 70 விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இதை வந்து சேவ் பண்ணுறேன். NDD1ங்கிற இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து சேவ் பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு எத்தனை ஜிபின்னு கேட்கும். 127 GB இருக்குது. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 8 GB மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 8 GBயில் உங்களுக்கு 8 GB எடுக்காது. ஏன்னா நம்ம டைனமிக் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகும். பட் ஃபிக்ஸட் கொடுத்தீங்கன்னா இப்போ 8 GBனா 8 GBயுமே உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், செலக்ட் பண்ணும்போது டைனமிக் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணேன். ஓகே, கீழே இருக்கிறது வந்து ஹோல் ஃபிசிக்கல் டிஸ்கோட சைஸு 1 TB, அதில் 931 GB. ஓகே, ஸோ அதில் வந்து இந்த பார்ட்டிஷனில் வந்து 127 GB இருந்தது. அதில் ஒரு 8 GB மட்டும் நான் விர்ச்சுவலுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அலோகேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 64 TB வரைக்கும் நீங்கள் வந்து சைஸ் வந்து இது பண்ணலாம் ஹைப்பர்-Vயில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினிஷ், தென் அப்ளை, தென் ஓகே. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கா. ஒன்று வந்து இப்போ OS இன்ஸ்டால் ஆகிருக்குது, இன்னொன்று வந்து இப்போ புதுசாக நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்வரை ஆன் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணப்போ ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருந்தது. ஓகே, ஸோ இப்போது நம்ம LS பிளாக் போட்டு பார்க்கலாம். இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த சர்வர் வந்து பூட் ஆகிட்டுருக்கு. பார்க்கணும், கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ பூட்டிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம இதை சர்வரை வந்து என்ன பண்ணலாம், SSH வழியாக எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் சூப்பர் புட்டின்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃப்ரீ டூல் தான், நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு IP கொடுக்குறேன். 1.5 சர்வரோட IP. லாகின் வந்து ரூட்டு, அதாவது யூசர் நேம் வந்து ரூட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து சர்வர் 1ன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு நேமில் இந்த ஐபியை. ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். இன்னும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வந்து இப்போ சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ LSBLK போடலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா SDB1ன்னு ஒன்று ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ SDB1ன்னு ஒன்று ஆட் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம சைஸ் எவ்வளோ கொடுத்தோம், 8 GB கொடுத்தோம். டிஸ்க்குன்னு இருக்குது. நம்ம அந்த டிஸ்க்கை வந்து எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த டிஸ்க்கை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபிசிக்கல் மிஷினில் நம்ம இதே தான் பண்ணுவோம். ஓகே, ஃபிசிக்கல் மிஷினில் என்ன பண்ணுவோம், ஃபிசிக்கலாக ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து அட்டாச் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ வெர்ச்சுவலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபிசிக்கல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் வெர்ச்சுவலி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து இதில் வந்து 16 மேக்ஸிமம் 15 பார்ட்டிஷன் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் இப்போ SDBன்னு ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்னா, ஒரு லினக்ஸ் சர்வரில் எப்படி வந்து ஹார்ட் டிஸ்க்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, அது என்னென்ன டைப்பில் இருக்குது, என்னென்ன மாதிரி பார்ட்டிஷனில் மவுண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்புறமா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுறது, எப்படி பார்ட்டிஷன் பண்ணுறது, இந்த ஹார்ட் டிஸ்க்கை வச்சு என்ன பண்ணலாம், அந்த 80 GB ஹார்ட் டிஸ்க்கை வந்து என்னென்ன மாதிரி பார்ட்டிஷன் வந்து செப்பரேட் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.